ஒரு ஊர்ல சீதம்மா தேவின்னு ஒருத்தவங்க இருந்தாங்க. அவங்களோட குடும்ப கதையை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சீதம்மா தேவிக்கு 2 பையன், ஒரு பொண்ணு. முதல் பையன் பேரு ராமு, மனைவி பெயர் ராணி. இரண்டாவது பையன் பேரு லக்ஷ்மணன், மனைவி பெயர் வாணி. இந்த 2 மருமகள் செஞ்ச வேலையத்தான் இன்னைக்கு நம்ம கதையில பார்க்க போறோம். முதல் பையனுக்கு அம்மா மளிகை கடை வச்சு கொடுத்தாங்க. 2வது பையனுக்கு கவரிங் கடை வச்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு நான் கொஞ்சம் சீக்கிரமாவே வேலைக்கு போறேம்மா. இன்னைக்கு லோடு வர வேண்டியது இருக்கு. நான் போய் அதை பாக்குறேன். நீங்க மறக்காம சாப்பிட்டு மாத்திரை போடுங்க. சரிம்மா, அப்படியே நானும் கடைக்கு கிளம்புறேன். நீங்க மறக்காம சாப்பிடுங்க. சமையல் ஆயிருச்சு, வாங்க சாப்பிடலாம். ஏவானி, இவங்களுக்கு சமைச்சு போட்டு நம்ம ஒரு வழி ஆயிடுவோம் போல. ஆமாக்கா, நீங்க சொல்றது சரிதான். சரி வாங்க போலாம். சீதம்மா தேவி எப்போதுமே மருமக செய்யற சமையல குறை சொல்லிட்டே தான் இருப்பாங்க. அன்னைக்கும் அதே மாதிரியே மருமக செய்யற சமையல குறை சொன்னாங்க. நீங்க எப்ப பாரு உங்க அம்மா நான் செய்யற சமையல குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க. அவங்களுக்கு எப்படி நான் சமைச்சு போடுறது, நீங்களே சொல்லுங்க. நீங்க பாருமா, அவங்களுக்கு வயசாயிருச்சு. நீ தான் கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கணும். உங்க அம்மாக்கு வேற வேலையே இல்லையா? எப்ப பாரு செய்யற சமையல குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ நல்லா சமைச்சு போட்ட எங்க அம்மா ஏன் குறை சொல்ல போகுது? நீ ஒழுங்கா சமை. இந்த மாதிரி அவங்க குடும்பத்துக்குள்ள எப்பொழுதுமே பிரச்சனை நடந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி ஒரு நாள் அவங்க அம்மாவுக்கு பர்த்டே வந்துச்சு. அம்மா, இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள்மா. நீங்க எப்பவுமே சந்தோஷமா தான் இருக்கணும். அம்மா, ஹாப்பி பர்த்டேம்மா. நீங்க எப்பயுமே சந்தோஷமா எங்க கூட தாமா இருக்கணும். ரொம்ப நன்றி தங்கங்களே. நீங்களும் உங்க மனைவி கூட சந்தோஷமா வாழணும். நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அன்னைக்கு முழுவதும் சீதம்மா தேவி ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. சீதம்மா தேவியோட பொண்ணு துபாயில இருந்து சீதம்மா தேவிக்கு ஒரு பரிசு அனுப்பியிருந்தா. அடியே வாணி, ராணி, 2 பேரும் இங்க கொஞ்சம் வாங்கடி. என் பொண்ணு எனக்காக ஒரு பரிசு அனுப்பியிருக்கா. அதுவும் டைமண்ட் நெக்லஸ் அனுப்பியிருக்கா. 2 லட்சம். பாத்தியாடி அந்த கிழவிக்கு எவ்வளவு கொழுப்புன்னு. நம்மள வேணும்னே கடுப்பேத்தி பாக்குது. 2 லட்சமாமா. நம்ம இப்ப கேட்டோமா? அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. அதை செய்யலாமா? ராணியும் வாணியும் யாருக்கும் தெரியாம சீதம்மா தேவியோட ரூமுக்கு போனாங்க. அப்போ அங்க மேஜையில இருந்த அந்த டைமண்ட் நெக்லஸ் யாருக்கும் தெரியாம திருடிட்டு வந்துட்டாங்க. நீ வாணி, இத நீ ரகசியமாவே வச்சுக்கோ. இது யாருக்கிட்டயும் சொல்லிராத. இப்ப அந்த கிழவி என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். டைமண்ட் நெக்லஸ் காணடா தங்கம். நேத்து உன் தங்கச்சி எனக்காக பிறந்தநாள் பரிசா 2 லட்சம் ரூபாயோட டைமண்ட் நெக்லஸ் எனக்கு அனுப்பியிருந்தா. அது எங்க போச்சுன்னே தெரியல. காணாம போயிடுச்சு போல. என்னம்மா சொல்றீங்க? 2 லட்சம் ரூபாய் டைமண்ட் நெக்லஸா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. சரிம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துக்கலாம். ஐயோ போச்சு, இவங்க போலீஸ் எல்லாம் போலன்னு சொல்றாங்களே. பேசாம இத நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நகைக்கடையில எடுத்துட்டு போய் வித்து காசாக்கிடலாமா? எனக்கு என்னமோ நீங்க சொல்றதுதான் சரின்னு தோணுதுக்கா. பேசாம இத வித்து காசா வாங்கிட்டு வந்துடலாம். அப்பதான் யாருக்கும் தெரியாது. வாணியும் ராணியும் பேசிட்டு இருந்ததை பின்னாடி ஒளிஞ்சிருந்த ராமு எல்லா விஷயங்களையும் கேட்டுக்கிட்டான். மறுநாள் காலையில வாணியும் ராணியும் பக்கத்துல இருக்கிற ஒரு நகை கடைக்கு போனாங்க. வாணி, இவங்க இந்த டைமண்ட் நெக்லஸ் எடுத்துப்பாங்களா? என்ன விலைக்கு எடுத்துப்பாங்க? சரிவா, அவங்க கிட்டே கேட்போம். அண்ணா, இந்த டைமண்ட் நெக்லஸ் துபாயில இருந்து வந்தது. என்ன விலைக்கு போகும்? வாணியும் ராணியும் அந்த டைமண்ட் நெக்லஸை வித்து அது பணமா மாத்தி திரும்பி அவங்க வீட்டுக்கு போனாங்க. அம்மா, உங்க டைமண்ட் நெக்லஸ் தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னீங்கல்ல, அது இப்ப கிடைச்சிருச்சுமா. அது தொலைஞ்செல்லாம் போகல, அதை யாரோ திருடி வச்சிருக்காங்க. அதுவும் இப்ப தெரிஞ்சிருச்சுமா. ஆமாமா, தம்பி சொல்றது உண்மைதாமா. உங்க நெக்லஸ் தொலைஞ்செல்லாம் போகலாமா. அத ஒருத்தவங்க திருடி வச்சிருக்காங்க. அதை திருடி காசா வேற மாத்திட்டு வந்திருக்காங்கம்மா. அது வேற யாரும் இல்லம்மா, அவங்க 2 மருமகளை தான் இப்படி பண்ணாங்க. அன்னைக்கு நான் கால் வலிக்குதுன்னு சொல்லி நம்ம கார்டன்ல வாக்கிங் போயிட்டு இருந்தோம்மா. அப்போ இவங்க 2 பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க தெரியுமா? ஐயோ போச்சு, இவங்க போலீஸ் எல்லாம் போலன்னு சொல்றாங்களே. பேசாம இத நம்ம என்ன பண்ணலாம்? ஒரு நகைக்கடையில எடுத்துட்டு போய் வித்து காசாக்கிடலாமா? எனக்கு என்னமோ நீங்க சொல்றதுதான் சரின்னு தோணுதுக்கா. பேசாம இத வித்து காசா வாங்கிட்டு வந்துடலாம். அப்பதான் யாருக்கும் தெரியாது. உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்காக நான் இவங்க போன ஜுவல்லரி கடைக்கு இவங்க பின்னாடியே நானும் தம்பியும் ஃபாலோ பண்ணி போனோமா. அங்க போனா இவங்க அந்த நகையை வித்து அதை காசா மாத்திருக்காங்கம்மா. என்ன மன்னிச்சிருங்க அத்தை, நான் தெரியாம இந்த தப்பை பண்ணிட்டேன். அத்தை, என்னையும் மன்னிச்சிருங்க அத்தை. நானும் இனிமே இந்த தப்பை பண்ண மாட்டேன். ஒரு குடும்பத்துக்குள்ள இன்பம், துன்பம், போட்டி, பொறாமை இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கலாம். ஆனா ஒருத்தவங்களை பழி வாங்குறதுக்காக எப்பவுமே திருட மட்டும் கூடாது.